இறைவனை பார்த்தவுடன் கண்கள் கசிந்து உள்ள முருகி அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உணர்வு ஒருவரிடம் இருக்கிறது, அந்த தன்மை ஒருவரிடம் இருக்கிறது. பார்த்ததுமே கலங்குகின்றார். ஏன்? அந்த அன்பின் வெளிப்பாடாக கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஓடுகின்ற அந்த வேகத்திலே உள்ளமானது பதறுகிறது. பெரிய வரத்தை அடைந்தது போல ஒரு உணர்வு. தன்னை மறைந்த நிறையில் அப்பா அப்படின்னு கூப்பிடுகின்ற அந்த ஒரு நிமிடம் உலகமே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்வார். யாருக்குமே இறங்கி வராத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு மட்டுமே இறங்கி வருவார் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே. கொஞ்சமா அன்பு இருந்தா போதும், கொஞ்சமா அவர் மேல, ஆனா அது உண்மையான அன்பாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையான அன்பை ஈசனின் மீது நீங்கள் வைத்து விட்டால் பல மடங்கு கருணையை அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்கிறார்கள். நிறைய அடியார் பெருமக்கள் இந்த உலகம் தோன்றிய, இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து, இந்த உயிர்கள் வாழ ஆரம்பித்ததிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து இறைவனின் பற்றி தெரிந்து கொண்டு இந்த இறைவனின் கருணையை பற்றி உணர்ந்து கொண்ட பின்பு இறைவனின் மீது அன்பு வைக்க ஆரம்பித்த அந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை உண்மையான அன்பை யார் இறைவன் மீது, ஈசனின் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கருணையை இறைவன் காட்டுகிறார். அதன் வாயிலாக வீடு பேறு இன்பத்தை அளிக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த பிறவி எதற்காக அப்படின்னா இறைவன் புகழை பாடுவதற்காக, இறைவனை துதிப்பதற்காக, இறைவனை பூஜிப்பதற்காக, இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்காக. இதையெல்லாம் செய்யும் பொழுது, உண்மையான அன்பானது உங்கள் உள்ளத்தில் பொங்கும் பொழுது கண்டிப்பா இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்குகிறார். சிவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதை எங்க கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பார்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கிறார் அல்லவா. அப்ப சிவான்னு கூப்பிட்டா, சிவாங்கிற பெயரை சொன்னா அப்ப நீங்க தான் இருக்கிறார் அப்படின்னு நின்றுவாங்க. அந்த அளவிற்கான அன்பை நீங்கள் காண முடியும். சோதனை காலகட்டம் அப்படின்னு நிறைய பேசப்படும். சோதனை சோதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன போய் சோதனை? வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த சோதனை அப்படிங்கிறது இல்லாமையோ ஒருத்தர் வாழ்கிறார் அப்படிங்கும் போது அந்த மேடு பள்ளம் இல்லாத இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும். வண்டியில போறப்ப மேடு பள்ளம் இல்லை, வளைவுகள் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும் வண்டி ஓட்டுறப்பயே. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழும் பொழுது இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்தால்தான் அந்த வாழ்க்கையானது சுவாரஸ்யமாக இருக்கும். இயல்பா சொல்றது. அதுல இப்ப நம்ம பெருநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யறோம். பெருநிலைனா என்ன? இறைவனோட அந்த பாதத்தில் ஓரிடம், இறைவனுடைய பாதத்தில் ஓரிடம் அது வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறோம். அப்படிங்கும் போது அப்ப அதற்கான முயற்சிகள், அதற்கான வழிகளை நாம் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். சாதாரணமா கிடைத்து விடுமா அந்த இடம் அப்படின்னா, உண்மையான அன்புடையவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். அப்ப நம்ம முழு மனதுடன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, பொன் பொருளுக்கு, இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மாதிரி என்ன விஷயத்தை நீங்க கொடுத்தாலும் அதுக்கு மயங்க மாட்டார். ஏன்? இது எது உங்களால் உருவாக்கப்பட்டது? நீங்க கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு, மன்னிக்கும், நாம போய் கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆட்களா? நாம் ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கும் போது எதை வைத்து செய்தோம்? இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி செய்தோமா இறைவனுக்கு? கட்டாயமா கிடையாதே. அப்புறம் அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? என்னுடையதை எடுத்து எனக்கே கொடுக்கிறாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி எடுத்து சமைச்சு நமக்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அது எப்படி தானத்தில் அடங்கும்? அதே போலதானே இப்ப இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம செய்யலைன்னா கூட யாரோ ஒருத்தர் செய்வாங்க. அதுல என்ன இருக்கு? அது எப்படி இறைவனின் மனதை குளிர்விக்கும்? கிடையாதல்லவா. அப்ப இறைவனின் மனதை எப்படி, அல்லது இறைவனை எப்படி குளிர்விக்க முடியும்? அந்த அன்பை எப்படி நம்மால் பெற முடியும்னா, நீங்கள் உண்மையான அன்பை காட்டும் பொழுது, இறைவனின் மீது நீங்கள் உண்மையான அன்பை பொழியும் பொழுது, காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கும். ஏன்னா இந்த உணர்ச்சிகளோடு, அன்பு என்ற உணர்ச்சியோடு, அந்த காதல் என்ற உணர்ச்சியோடு உங்களுக்குள்ள பல உணர்ச்சிகள் இருக்கின்றன.
கோபம், சந்தேகம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்கள் என்று உணர்ந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி, அதனினும் ஒரு உயர்ந்த அந்த அன்பு, அந்த காதல் அப்படிங்கிற உணர்வை நீங்க இறைவன் மீது காட்டுகிறீர்கள். அதை மற்ற உயிரினங்களின் மீது காட்டுகிறீர்கள். காரணம் என்ன? எல்லோருமே சிவம் அப்படின்னு உணர்ந்து மற்ற உயிரினங்களின் மீது அந்த அன்பை காட்டுகிறீர்கள். அப்படின்னா இறைவன் நம்மை அடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்கின்றார். யாருக்காகவும் இறங்காத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு இறங்கி வருகிறார். அதனாலதான் நம்ம சொல்றது, உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களையும் இறைவன் அடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்கின்றார். அடியார்களை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. உண்மையான அடியாரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. அடியார் மீது வைக்கின்ற பாசம் இறைவனின் மீது வைக்கின்ற பாசத்திற்கு ஒப்பாகும். அந்த அன்பு, இந்த பாசம், அந்த ஒரு காதல், இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணங்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாம் இறைவன் மீது மாறாத நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தி செல்லும். எப்பொழுதுமே பிறவா நிலை வேண்டுமென்றால் பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனை சரணடைதல் வேண்டும். அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் மீது அளவிலான அன்பை வைக்க வேண்டும். சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு நம சிவாய் என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். அவர் பெருங்கருணை பேராறு. சொல்ல போனா சமுத்திரத்தினும் மேலாம். சமுத்திரமெல்லாம் ஒரு ஈடே ஆகாது அவர் அன்புக்கு முன்னாடி, அவரோட கருணைக்கு முன்னாடி. இப்ப அனைத்திற்கும் மேலாம் அவருடைய கருணை பார்வை. அதை பெற வேண்டும் என்றால் உண்மையான அன்பு இருந்தால் போதுமானது, அவ்வளவுதான். இறைவனின் கருணையை பெற்றுவிடலாம். அவர் பொற்பாதத்தில் ஒரு இடம் பெற்றுவிடலாம்.